மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே தவிர்க்க முடியாத ஒரு அங்கம்னு சொல்லலாம். ஆனால் மரண படுக்கையில் இருக்கிற பல பேர் தங்களோட கடைசி நிமிஷத்தில் திடீர்னு எதிர்காலத்தை பற்றி பேசுகிறதும் விசித்திரமான வார்த்தைகளை பேசுகிறதும் இன்னும் சிலர் அவங்க மனசில் புதைஞ்சு போன உண்மைகளை பேசுகிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது வெறும் உளறலா அல்லது ஏதாவது ஒரு மர்ம சக்தி அவங்களுக்கு தோன்றி தெரியாததை வெளிப்படுத்துதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில குடும்பங்களில் மரண படுக்கையில் இருக்கிறவங்க நீண்ட காலமாக அவங்க மறைச்சு வச்சுருந்த குடும்ப ரகசியங்களை சொன்னதாகவும் அல்லது அடுத்த வருஷம் இந்த குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும் அல்லது காணாமல் போன பொருள் இந்த இடத்துல தான் இருக்கணும் அல்லது என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற கதைகளையும் நம்ம நிறையவே கேட்டிருப்போம். இது எதனாலன்னா மரணம் நெருங்கி வரும்போது மனுஷங்களோட மனம் ஒரு விசித்திரமான நிலையை அடைவதாகவும் அதுதான் நம்ம ஆழ்மனசில் புதைஞ்சிருக்கிற நினைவுகளை எல்லாம் வெளியில் கொண்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. மூளைக்கு ஆக்சிஜன் குறைவாக போகிறதுனாலையும் நமக்கு விசித்திரமான சிந்தனைகளும் மாய தோற்றங்களும் ஏற்படலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பார்க்கும்போது மரணம் அப்படிங்கிறது ஒரு பரிமாற்ற நிலைன்னும் இந்த நிலையில் மனுஷங்களோட ஆத்மா வேறு ஒரு பரிமாணத்துடன் தொடர்பு கொள்ள முடியும், அதனால தான் அவங்க மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல சமயங்களில் இது வெறும் தற்செயல் நிகழ்வாகவும் ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நாம தான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறோன்னு ஒரு சிலர் நம்புகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மரண ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு அவிழ்க்கப்படாத மர்மமாகவே இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்க ஹிடன் வேர்ல்ட் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.